அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழாதவர்களுக்கு என்ன தண்டனை என்பதை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்ளீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான். எனவே அவனை எதிர்த்து லைக் செய்துவிட்டு அல்லாஹு அக்பர் என்று கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜும்மா தொழுகையை விட்டுவிடுவதின் தண்டனை. ஹதீஸ் அடிப்படையில் இதயம் மீது முத்திரையிடப்படும் நபி கூறினார்கள், யாரேனும் 3 ஜும்மாக்களை காரணமின்றி விட்டுவிட்டால் அல்லாஹ் அவரது இதயத்தை முத்திரையிடுவான். அபூதாவுத், திர்மிதி. அதாவது, ஜும்மாவை தொடர்ந்து அலட்சியமாக விட்டால் இதயம் கடினமாகி நல்லதை உணராத நிலை வரும். பெரும் கபீரான பாவமாகும். ஜும்மா தொழுகையை விட்டுவிடுவது, காரணமில்லாமல் தவிர்ப்பது கபீரா பாவங்களில் ஒன்று என அறிஞர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் கருணையிலிருந்து தள்ளப்படுவது ஜும்மா என்பது வாரத்தில் ஒரு முறை வரும் பெரிய பள்ளிவாசல் கூடுகை. இதை அலட்சியமாக விட்டுவிட்டால் ஒருவர் ஆத்மீகமாக பலவீனமாவார். அல்லாஹ்வின் நன்மைகள் குறையும், தவறாகும் பல நன்மைகள் விடுபடும். யார் ஜும்மாவிலிருந்து விலக்கு? இவர்களுக்கு ஜும்மா கட்டாயமில்லை. பயணிகள், நோயாளிகள், முதியவர்கள், பெண்கள், வேலைக்கு செல்ல முடியாத தீவிர சூழ்நிலை உள்ளவர்கள், இவர்கள் ஜும்மாவை விட்டால் பாவம் இல்லை. காரணமின்றி ஜும்மாவை விட்டுவிடுவது மிகப்பெரிய பாவம். ஆனால் உண்மையான அவசரம், நோய், பயணம் போன்ற காரணங்கள் இருந்தால் அல்லாஹ் கருணையுள்ளவன்.